அரைக்கீரை கடைசல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து அரைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கீரை, துவரம்பருப்பு ஒரு 100 துவரம்பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆயில், தக்காளி ஒரு கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன பீஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஆனியன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், சின்ன மிளகாயாக இருக்கிறதுனால 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இது உங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய். நார்த்தங்காய் ஊறுகாய் கடைசியில் போட்டு கடைஞ்சோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு இன்றைக்கி கடைஞ்சி காட்டுறேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பை போட்டுக்கணும். பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் பச்சை மிளகாய். இவ்வளோதான். எல்லாம் போட்டாச்சு. 100 கிராம் பருப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம 2 டம்ளர் வாட்ரு விட்டுக்குருவோம். பருப்பு வேகணும்ல, அதுக்காக 2 டம்ளர் வாட்ரு விட்டுட்டு ஒரு ஸ்மால் பீஸு கொஞ்சம் புளி போட்டுக்குருவோம். கீரைக்கு வந்து கொஞ்சம் புளி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு சீடு இருக்கிற அளவு ஒரு புளி. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வைப்போம். 2-3 விசில் விட்டு எடுத்துக்குருவோம். பாருங்கள், குக்கரில் மூடி போட்டு இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் வரட்டும். பருப்பு வேகணும், அதனால் ஒரு 3-4 விசில் வரட்டும். கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், 5-6 விசில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ 5-6 விசில் வந்துருச்சு. குக்கரை திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம வந்து கடைசல் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து பருப்பு மத்தை வச்சு கடைய போகிறேன். நீங்கள் வந்து பருப்பு மத்து எல்லார் வீட்லையும் இருக்கும். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க மிக்சியில் ஓட விட்டு ஆற வச்சு மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. நான் பருப்பு மத்தை வச்சு கடைஞ்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த பருப்பு மத்து எல்லார் வீட்லையும் இருக்கும். அதனால் நான் வந்து பருப்பு மத்தை கடைஞ்சி காட்டுறேன். இதே மாதிரி கடையணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் சால்ட் போட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஊறுகாய் போட்டு கடையணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து போட்டு அதையும் போட்டு ஒன்றா கடைவோம். நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டாச்சு. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் விடும்போது நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் ஊறுகாய் கூட போட்டுக்கலாம், அல்லது ஒரு மாங்காய் ஊறுகாய் கூட ஒரு துண்டு போட்டுக்கோங்க. அதுக்காக நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். நான் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு இப்போ கடைசல் பண்ணி காட்டுறேன். கீரை எந்த ஊறுகாய்னாலும் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. கீரை கடைசல் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். போதும். இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். அங்கே கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து தாளித்து கொட்டிடுவோம். கீரைக்கு வந்து ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் விட்டாச்சு. கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போடுவோம். ஃபஸ்ட்டு கடுகு பொரியுது. இப்போ வந்து அடுத்து ஜீரகம். கீரைக்கு வந்து ஜீரகம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை தூக்கி அதில் ஊற்றிடுவோம்.
லேசாக இன்னொருக்கா பருப்பு மத்துட்ட லைட்டாக கடைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜீரகம் அதெல்லாம் அப்படி நசுங்கு படும்போது கொஞ்சம் டேஸ்ட் வரும், சுவையாக இருக்கும். நீங்கள் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் இப்படி ஒரு தடவை ஓட விட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி. இப்போ நம்மளுக்கு அரைக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு அரைக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நன்றி.